கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளிலே தம்முடைய பரிபூர்ண நன்மைகள் யாவையும் உங்களுக்கு பரத்திலிருந்து அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய ஜீவ வார்த்தையின்படி உம்முடைய வேதத்தில் உள்ள உண்மையை, மகத்துவங்களை இந்த நாளிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் அதன் வாயிலாக நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் ஒருவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்மைகள். நன்மை. மனிதன், மனுஷி படைக்கப்பட்டதான பிரதான நோக்கம் நன்மை செய்வதற்காக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் புசித்த கனியின் மரத்தின் பெயர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று அதற்கு பெயர். அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் முன்பு தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தை படைத்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்களை தம்முடைய ஆலயமாக அவர் படைத்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவினார் என்று நாம் பார்க்க முடியும். அவருடைய படைப்பிலே அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக மாத்திரம் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள். தீமை செய்கின்ற அந்த பகுதி என்பது அது செயல்பாட்டுக்கு வராமல் அது தடை செய்யப்பட்டு வைத்திருந்தது என்று சொல்லலாம். இல்லை என்றால் அது செயல்படாத வண்ணம் அதற்கு ஏதோ ஒரு வகையிலே அதற்கு ஒரு தடையை கர்த்தர் வைத்திருக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே அவர்கள் நன்மை மாத்திரம் செய்கின்ற ஒரு நிலையை கொண்டவர்களாக படைத்தார். நன்மை செய்கிறவர்களாக அவர்கள் வாழும் பொழுதுதான் அவர்கள் தேவாலயமாக இருக்க முடியும். தேவனாய் கர்த்தர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியும். ஆகவே அந்த நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு அருளினார். ஆனால் கனியை புசித்த பின்பு தீமை என்கின்ற ஒரு பிரமாணம் மனிதனுக்குள்ளே வளர ஆரம்பித்தது. அது நாளுக்கு நாள் மனிதனை கொடூரமான பாவங்களை எல்லாம் செய்ய தோன்றிற்று. ஏதேன் தோட்டத்திலே கனியை புசித்த ஒரு கீழ்ப்படியாமையினால் ஏதும் நடந்துவிடவில்லை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது கீழ்ப்படியாமை மாத்திரமல்ல, அந்த கீழ்ப்படியாமையின் விளைவினால் அவர்களுக்குள்ளாக தீமை என்கின்ற ஒரு பிரமாணம் உண்டாயிற்று. அந்த பிரமாணத்தை அவர்களுக்குள்ளிருந்து எடுத்து போடும்படியாகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஏனென்றால் தீமை என்கிற பிரமாணத்திற்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. நன்மை என்கின்ற பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் தான் சம்பந்தமாய் இருக்கிறார். இதை விளங்கிக் கொள்ளும்படியாக நாம் இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18 21
வசனங்கள் வரை அடங்கிய பகுதியை வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது மிக நேர்த்தியாக எல்லாரும் விளங்கிக் கொள்ளும்படியாக இங்கு எழுதி வைத்திருக்கின்றார். தீமை என்கின்ற பிரமாணம் என்பது பாவத்தினால் நம்மில் வெளிப்படுகிறது. நமக்குள் பாவம் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் என்னவென்றால், நன்மை செய்வதை விட்டுவிட்டு தீமை செய்ய தூண்டப்படுகிறோம். இதுதான் நமக்குள் பாவம் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? தீமை செய்கிறவர்களாக இருந்தால் நமக்குள் பாவம் ஆழமாக வேரூண்டிருக்கிறது. பாவம் இருக்கிற இடத்தில் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. பாவம் இருக்கிற இடம் தேவ ஆலயமாய் காணப்பட முடியாது. மனுக்குலத்தை தேவ ஆலயமாகவும் இந்த பூமியிலே கட்டிடத்தை தேவாலயத்தின் மாதிரியாகவும் கர்த்தர் உண்டாக்கினார். மாதிரியான கட்டிடம் அசுத்தமாகின்ற பொழுது அங்கேயே அவர் வாசம் பண்ண முடியாது என்றால், அவர் படைத்த உண்மையான ஆலயமாகிய நாம் பாவம் செய்தால் அவர் எப்படி அங்கே தங்க முடியும்? பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற நன்மைகளை வைத்துதான் நாம் எவ்வளவு பரிசுத்தவான்கள் என்றும், நாம் செய்கின்ற தீமைகளை வைத்துதான் நமக்குள் பாவம் எந்த அளவுக்கு வேரூண்டி இருக்கிறது என்பதையும் நாம் அடையாளம் காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவின நாட்களிலே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தபடியினால்தான் அவருடைய சரீரம் மனுக்குலத்தின் பாவம் போக்கும் பலியாக சிலுவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு தீமை செய்திருப்பார் என்றால் அவருடைய சரீரம் பாவம் போக்கும் பலியாக சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்க முடியவே முடியாது. ஆகவே மனுக்குலம் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டபடியினால் ஆதாம் வழியாக வந்த எந்த ஒரு சரீரமும் பரிசுத்தம் இல்லாமல் போனபடியினால் தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய சரீரமாகிய தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி கன்னிமரியின் வயிற்றில் அவர் ஒரு மாம்ச சரீரத்தை, அதாவது ஆதாம் வழி வராத ஒரு மாம்ச சரீரத்தை பெற்றுக்கொண்டு அதை நன்மை செய்கிற ஒரு சரீரமாக இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் அதை பாதுகாத்து பராமரித்து அதை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தமாய் நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒன்று நமக்கு தெரிகிறது, நாம் நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தீமை செய்தால்
நமக்குள் பாவம் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நாம் தயங்க மாட்டோம். ஆனால் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டுமாம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்மை பகைத்தவர்கள் பிள்ளையானாலும், கணவனானாலும், மனைவியானாலும், உறவுகளானாலும், நண்பர்களானாலும், யாரானாலும் அவர்கள் நன்மையினால் திருப்தியாக வேண்டும் என்று நாம் எண்ணியிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் பாவமில்லாத ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்றால் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டுமா? ஏசாயா 1:17 நாம் பார்க்கின்ற பொழுது, நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். நன்மை செய்ய படிக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே நாம் ஒரு தொழிலை படிக்கின்றோம். இந்த உலகத்திலே கல்வியை படிக்கின்றோம். இனி எத்தனையோ காரியங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள். நன்மைனா என்ன? அது எப்படியெல்லாம் செய்யலாம், எந்த வகையிலெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து சிந்தித்து செய்ய வேண்டுமா? ரோமர் 12:9 சொல்லுகிறது, நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். நன்மையை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையிலும் நன்மை நிறைவேறட்டும், பிறருடைய வாழ்விலும் நன்மை நிறைவேறட்டும். அதை பற்றி கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது. எதை விட்டாலும் சரி, நன்மை செய்கிறத விட்டு விடவே கூடாது. இறுக பிடித்துக் கொள்ளணும். நமக்குள்ளே எப்போ நன்மை செய்யலாம், யாருக்கெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆவல் நமக்குள் அனலாய் இருக்க வேண்டும். அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். நம்ம வாழ்விலே சில போராட்டங்கள், இல்லை நாம் நன்மை செய்தவர்கள் நமக்கு ஏதாவது தீமை செய்து விட்டால் சோர்ந்து போய்விடுவோம். எத்தனை தடவை தான் நன்மை செய்வது என்று சோர்ந்து போயிடுவோம். சத்திய வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தலை சோர்ந்தே போகாதீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. சோர்வுனா என்ன? வேலை செய்த உடனே ஒரு சோர்வு வரும், அசதி வரும். அந்த மாதிரி நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகிற அளவுக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டுமாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நமக்கு யாராவது தீமை செய்தால் அவங்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்வதுதான் உலக நீதி, நியாயமா இருக்கிறது. ஒன்று நாம் அவர்களுக்கு பதில் செய்து விட வேண்டும், இல்லை என்றால் சட்டத்தை கொண்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து பதில் செய்து விட வேண்டும். மன எண்ண ஓட்டங்களிலே எனக்கு இப்படி செய்தவனை நான் சட்டத்தின்படியும் தண்டிக்க முடியவில்லை, என்னாலும் தண்டிக்க முடியவில்லை, கர்த்தர் நீராது தண்டித்து விடும் என்று அவர்களை குறித்து இருதயத்தில் நாம் நன்மைக்கு மாறாக தீமை எண்ணி விடுகிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு அவங்க தீமை செய்தால் அந்த தீமை செய்தவர்களுக்கு நீ நன்மை செய், அதுவே உனக்கு வெற்றியாக மாறும். நீதிமொழிகள் 14:22 சொல்லுகிறது, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்,
நீங்கள் நன்மை யோசித்துட்டே இருக்கணும். என்ன நன்மையை யாருக்கு செய்யலாம் என்று நீங்க யோசித்துட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட சத்தியம், அதாவது உண்மை இருக்கும். கிருபை, இரக்கம், தயவு உங்களுக்கு கிடைக்கும். கிருபைனா நீங்க யூகிக்க முடியாத, நீங்க செய்ய முடியாத நினைக்கிற பெரிய காரியங்களை செய்வதற்கும், நீங்கள் அடைய முடியாது என்று இருக்கின்ற உயர்ந்த நிலையை அடைவதற்கும், இந்த உலகத்தின் மேன்மைகளை எல்லாம் உங்களுக்கு தருவதற்கு கிருபை வழிவழி செய்கிறது. சத்தியம் உங்ககிட்ட இருக்கும், உண்மை இருக்கும் உங்ககிட்ட. உங்களை யாரும் பொய்யன் என்று சொல்லிவிட முடியாது. பிரியமானவர்களே, நன்மை செய்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன யோசித்துட்டு இருக்கோம்? அந்த காலங்களில் யாருக்கு என்ன தீமையை எப்படிலாம் செய்யலாம், எந்தெந்த வடிவிலெல்லாம் செய்யலாம்னு யோசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, அது அல்ல. அப்படி செய்தால் பாவம் நமக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். நாம் நன்மையை செய்வதற்கு யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் அநேக வசனங்களை நாம் வாசித்து கொண்டே போகலாம். வேதம் இன்று நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. யோசிப்பதிலே நன்மை, செயல்படுவதிலே நன்மை, பேசுவதிலே நன்மை, எல்லா வகையிலும் நன்மை, எப்பொழுதும் நன்மை. சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாருடைய வாழ்வும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்வு. அதுதான் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். நீங்க ஜெபிக்கும் பொழுது இப்படியாக கேட்க வேண்டும்: கர்த்தாவே, நான் தீமையை யாருக்கும் செய்திடக்கூடாது, நன்மையே செஞ்சு கொண்டு இருக்கணும்னு சொல்லுங்க. நீங்க நன்மை செய்யலைன்னா பாவம் உங்க வாசல் படியில் படுத்திருக்கும். நீங்க போகும்போது வரும்போது அது உங்களை பற்றி கொள்ளும். நாம் வீட்டில் மாத்திரம் நன்மை செய்வதா இருந்தா போதாது, பொது வாழ்க்கையிலும் நன்மை செய்ய வேண்டும். நாம் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும், திருச்சபையிலும் நன்மை செய்ய வேண்டும், சமுதாயத்திலும் நன்மை செய்ய வேண்டும். நன்மை என்பது நம்மோடு பிரிக்க முடியாததாக இருக்க வேண்டும், நம்மோடு இணைந்தே இருக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நன்மையை செய்யும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரங்களில் நம்ம எங்கே தவறிடுறோம்னா, நம்மளை பகைக்கிறவர்களுக்கும் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கின்ற வேண்டும் என்கின்ற அந்த பிரமாணம் நமக்குள் பற்றி எறியும் பொழுதுதான் நாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். இது என்ன நீதி, இது என்ன நியாயம்? நான் நன்மையே செய்கிறோம், மற்றவங்க எனக்கு தீமையே செய்வார்களா? பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கொடூரமான தீமை என்ன தெரியுமா? உங்கள் ஆத்துமா மரணம். அது நரகத்தில் தள்ளப்படுவதுதான் கொடிதான தீமை. இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு என்ன தீமை செய்ய முடியும் தெரியுமா? உங்கள் இரத்தத்தை, உங்கள் மாம்ச சரீரத்தை, உங்கள் எலும்பை சேதப்படுத்த முடியும். இந்த உலகத்தின் தீமைக்கு அவ்வளவுதான் வலிமை இருக்கு. அதிலையும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் அந்த தீமையிலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்வார். ஆகவேதான் நாம் பரமண்டல ஜெபத்தில் சொல்லுகிறோம், எங்களை தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும் என்று, எங்களை தீமை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிவோம். ஆம், இயேசு நமக்காக மரித்திருக்கிறாரே. பாவம் போக்கும் பலியாக, பரிகாரியாகிய கர்த்தராக இயேசு நமக்கு இருக்கிறார். அவரையே பின்பற்றி செல்வோம். நன்மையே செய்யுங்க, நன்மை எல்லாருக்கும் செய்யுங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, உறவுகளுக்கு எல்லாருக்கும் செய்யுங்க. தீமையை செஞ்சிடாதீங்க தயவு செய்து. தீமையை யோசித்திராதீங்க தயவு செய்து. தீமையை விட்டு விடாதீர்கள் தயவு செய்து. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் நன்மையினால் நிரம்பி இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வும் நன்மையால் இருக்கும், பிறர் வாழ்வும் நன்மையாக இருக்க நீங்கள் செயல்பட வேண்டும். இதுவே கிறிஸ்துவுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் தேவாலயமாக இருப்போம்.
கிறிஸ்து நமக்குள் இருப்பார், நம்மை அவர் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நன்மை செய்ய நாங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி விளங்கி கொண்டோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மையே செய்யணும். எங்கள் வாழ்விலே எங்கள் எல்லைகளெல்லாம் நன்மையினால் முடிசூட்டப்பட வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் ஒருபோதும் யாருக்கும் தீமையை யோசிக்கவோ செய்யவோ நாங்கள் காரணமாக இருந்து விடவே கூடாது. தீமை என்கிற யோசனை எங்கள் வாழ்விலிருந்து எடுத்துக்கொள்ளும். தீமை செய்கிற அந்த செயலை எங்கள் வாழ்விலிருந்து எடுத்துக்கொள்ளும். நன்மை செய்வதுதான் உம்முடைய திருச்சித்தமாக இருக்கிறது. அதற்காக நீர் எங்களை படைத்து நன்மை செய்தால் நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறவராக. ஆமென். கர்த்தாவே, இதோ உம்முடைய பாதம் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வையும் நன்மையினாலே முடிசூற்றம். தீமை என்கிற பிரமாணம் வாழ்விலிருந்து அகற்றப்படுவதாக. ஆம், பாவமற்ற நன்மை செய்கிற பிரமாணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வேரூன்றி நிற்க கிருபை செய்கிறார். என்னால் நன்மை செய்ய முடியவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை நான் இத்தனை தீமைகளை செய்துவிட்டேனே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். கிருபையாய் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள். அவர்கள் நன்மை செய்து ஆலயமாய் விளை நீர் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுடைய அவர்களும் ஜனமாயிருந்து நீர் அவருடைய தேவனாயிருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். இது நிமித்தமாய் ஆண்டவரே, உம்முடைய ஒளி எங்கள் மூலமாய் இந்த பூமியிலே பிரகாசிக்கவும் அநேகர் இருளிலும் வெளிச்சத்தை காண கிருபைத்தார். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. பூமியில் வாழுகிற இந்த பிள்ளைகள் மாம்சத்தில் இருக்கிறபடினாலே மாம்சத்தில் இருக்கிற போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி கொடுங்க. மாம்சத்தின் தேவைகள் உண்டு ஆண்டவர். உணவு, உடை, குறைவிடம் குறைவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தான் சமாதான, சந்தோஷம், பண நிறைவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பு ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய கிருபித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். வல்லம் நிறைவாக. காட்டிட வந்தவர் யார்?
நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன்.